குருவே சரணம். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். நம்ம குரு ஒரு மீட்டிங்கில் சொன்ன விஷயந்தான். நம்ம குரு ஒருத்தங்களை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் ரொம்ப டென்ஷனாக ஆகாதீங்க, அவங்க கடமையில் ரொம்ப ஜாலியாக சிரித்த முகத்தோடு செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்க சீடரில் ஒருவர் சொன்னாங்க, அப்போ நீங்கள் ஆசீர்வதிங்க குருஜி, நீங்கள் ஆசீர்வதிச்சிங்கன்னா நான் என்னுடைய கடமையில் உங்கள் ஆசீர்வாதம் இருந்ததுன்னா நான் சிறப்பாக நல்லபடியாக பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நம்ம குரு சொன்ன ஒரு சிறப்பான சொல்யூஷன் தான் இது. குரு எப்பொழுதுமே நம்மளுக்கு 24 மணி நேரமும் நம்மளுக்கு ஆசீர்வதிச்சுட்டு தான் இருக்காங்க. குருவின் ஆசீர்வாதம் தனித்தனியாக தனித்தனி ப்ராப்ளம் தனித்தனி சொல்யூஷன்ஸ்க்கு நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது கிடையாது. நம்ம குரு கிட்ட வந்துட்டோம், தீட்சை வாங்கிட்டோம்னாவே அந்த நொடியிலேருந்து நம்ம ஆசீர்வாதத்துடன் தான் இருக்கிறோம். அப்போ நாம் குருக்கிட்ட தீட்சை வாங்கினோடனே நம்மளுக்குள்ளே தான் அந்த மாற்றங்களை நம்ம உண்டு பண்ணிக்கணும். நம்ம என்ன சொல்லி கொடுக்குறாங்க, ரொம்ப சுலபமாக சொல்லி கொடுக்குறாங்க, அன்பாக இருங்க, கடமையில் பொறுப்பாக இருங்க, சிரித்த முகத்தோடு இருங்க. இதை நம்ம திரும்ப 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 எவ்வளோ முறை இந்த குழுவில் கேட்டுக்கிட்டே இருக்கோம். அப்போ அதையெல்லாம் நம்ம முயற்சி பண்ணி அதோடு நம்ம சிங்க் ஆகி குருவின் உபதேசங்களோடு நம்ம சிங்க் ஆகி நம்ம வாழ்க்கையை அதுவாகவே அலைன் பண்ணி நம்ம வாழ்கிறப்ப நம்மளுக்கு குருவின் ஆசீர்வாதம் அப்படியே தானாக உள்வாங்கிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இது நம்ம இறுதி மூச்சு வரை பண்ணலாமே. அன்பாக இருக்கிறது, கடமையில் பொறுப்பாக இருக்கிறது, சிரித்த முகத்துடன் இருக்கிறது, நம்மளுக்கு இறுதி மூச்சு வரை இதை நம்ம கடைபிடிச்சா போதும். நம்ம எப்பொழுதுமே குருவின் ஆசீர்வாதத்துடன் தான் இருப்போம். நமக்கு எந்த பிரச்சனையும் நம்மளை நிலை தடுமாற வைக்க முடியாது. நாம் அதை அழகாக கடந்து நிற்போம். நன்றி. ஆத்மா வணக்கம்.